தனித்த அல்லாஹ் என்ற சொல்லை மாத்திரம் சொல்லி திக்ர் செய்ய முடியுமா? ஹலராவின் போது ஆஹ் என்று சொல்வதற்கும் அசைவதற்கும் ஆதாரம் உண்டா? தனி மனிதனுக்கு திக்ருகளை உருவாக்கலாமா? திக்ர் அப்படிங்கிறது இறைவனுடைய நினைவை நாம் கொண்டு வருவது, இறைவனுடைய திருநாமங்களை நாம் கூறுவது, அதுதான் திக்ர். அல்லாஹு தஆலா குர்ஆனில பல்வேறு இடங்கள்ல திக்ர் செய்யுங்க அப்படின்னு இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذிக்ருல்லாஹ் ذிக்ரன் கஸீரா, இறை நம்பிக்கையாளர்களே நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, அதிகமா திக்ர் செய்யுங்க அப்படிங்கிறான். இப்போ அல்லாஹ் அல்லாஹ் மட்டும் நம்ம திக்ர் செஞ்சாலும் அதற்கும் நமக்கு பலன் உண்டு. ஏன்னா அல்லாஹ் அல்லாஹ்ண்டா கூட அங்கே ஒரு வார்த்தை இருக்கும், என்ன? அல்லாஹ் ஹய்யுன், அல்லாஹு தஆலா உயிராக இருக்கக்கூடியவன், அல்லாஹு ரஹீமுன், அல்லாஹு தஆலா அன்பாளனா இருக்கிறான், அல்லாஹு கஃபூருன், அல்லாஹு தஆலா மன்னிப்பவனா இருக்கிறான். அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க இருந்துகிட்டே இருக்குங்க. பொதுவா எழுவாய் பயனிலை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, சப்ஜெக்ட் பிரெடிகேட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி அரபியில முபத்ததா ஹபர்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அல்லாஹ் நம்ம சொல்லுகின்ற போது அது முபத்ததா எழுவாய் பயனிலை அங்கே மறைந்திருக்கிறது. அப்ப இறைவனுடைய திருநாமங்கள் எவ்வளவோ அவ்வளவு அங்க இருக்கும். அதனால அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னாலும் அதற்கு நன்மை இருக்கிறது. அதே போல ஆஹு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இறைவனை ஹூ என்கிற வார்த்தையை கொண்டு நாம் அழைக்கிறோம். ஹுவ அப்படின்னு வரும். குல் ஹுவல்லாஹு அஹத். அப்ப இந்த இடத்துல ஹுவங்கிறது அல்லாஹ்வைத்தான் குறிக்கிறது. அப்ப ஹூ என்றாலும் அது இறைவனைத்தான் குறிக்கும். இப்ப ஆஹ் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த அப்படிங்கிற அந்த வார்த்தை கேள்வியுடைய வார்த்தை ஆகும். பொதுவாக ஒரு ஆளை பார்த்து கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆங்கிற வார்த்தையை கொண்டு வருவது உண்டு. அதே போல அந்த அப்படிங்கிற வார்த்தை ஒருவரை அழைப்பதற்காகவும் உபயோகப்படுத்துகிற வழக்கம் அரபிகளுக்கு மத்தியில உண்டு. ஒரு ஆளுடைய பேரு ஜெயித்னு வச்சுக்கிறீங்களேன், ஜெயித் அப்படின்றா ஜெயிதே அப்படின்னு அர்த்தம். இந்த பார்த்தாக்கா அது அழைக்கின்ற ஒரு சொல்லா இருக்கிறது, கேள்வியினுடைய அடையாள சொல்லாம் இருக்கிறது, அழைக்கும் அடையாள சொல்லாம் இருக்கிறது. ஹூங்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தையை, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை குறிக்கிறது. இந்த என்பது ஆரம்பத்தில் கூட்டா இறைவனே அப்படிங்கிற அர்த்தம் தான் ஆஹ் அப்படிங்கிற அர்த்தம். அதே போல நாம் உற்சாகத்திற்காக இறைவனுடைய திருநாமத்தை நாம் கூறுகிறோம். அதனால்தான் நம்முடைய உடல் அசைகிறது. இப்போ குர்ஆன் ஓதுகின்ற போதும் சரி, அதே போல பயான் செய்கின்ற போதும் சரி, நம்முடைய உடலும் கைகளும் அசையத்தான் செய்கின்றன. அதே போலதான் நம்முடைய உற்சாகத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில நாம் நம்முடைய உடலை அசைத்துக் கொண்டு அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்கிறோம். அல்லாஹ் என்று சொன்னாலும் அதிலும் அர்த்தம் இருக்கிறது, ஆஹு என்று சொன்னாலும் அதிலும் அர்த்தம் இருக்கிறது. அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வோம்.